ஹாய் கைஸ், ஐ எம் விக்னேஷ். இப்போ ஒரு சிம்பிளான ஸ்ப்ரிங்கை தான் டிசைன் பண்ண போகிறோம். இந்த டிசைனோட எக்ஸாக்ட் டைமென்ஷன்ஸ் ஓவராலாக 175 இருக்கு. இப்போ டாப் லைனை செலக்ட் பண்ணிட்டு இதில் ஒரு சர்க்குலர் ப்ரொஃபைல் கரெக்டாக சென்டர் பாயிண்ட்ல ட்ரா பண்ணிக்கிறேன். ஒன் சர்க்குலர் ப்ரொஃபைல் ட்ரா பண்ணிட்ட பிறகு இந்த ஸ்ப்ரிங்கோட ரேடியஸ் 25 mm. ஸோ அதோட இன்னர் ஏரியாவான 25 mm ரேடியஸை பேஸ் பண்ணி ஒரு 50 mm டயாமீட்டரில் சர்க்குலர் ப்ரொஃபைல் ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கர்வ்ஸில் ஹெலிக்ஸ் கர்வ்ஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த சர்க்குலர் ப்ரொஃபைலை செலக்ட் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இதில் ஹைட் அண்ட் பிச் அந்த எக்ஸாக்ட் டைப்பில் ஓவரால் ஹைட்டு இங்கே 175 mm இருக்குது. பட் நம்மளுக்கு ஒரு பர்டிகுலர் போர்ஷன்ஸ் வரையும் தான் தேவை. அதனால இப்போ இங்கே டிஃபால்ட்டாக 75 mm ஹைட் எடுத்துக்கிறேன். பிச் இங்கே ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க 15 mm. அந்த 15 mm அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஓவரால் ஹைட் 75 mm. நெக்ஸ்ட் பிச் 15 mm. ஒன்ஸ் பிச்சை மென்ஷன் பண்ணிட்ட பிறகு இதில் ஹெலிக்ஸ்க்கு ப்ராப்பராக கிரியேட் ஆயிருக்கு. ஸ்டார்ட் ஆங்கிள் 0 டிகிரி, எண்டும் அதுக்கேற்ற மாதிரி 180 டிகிரியில் ஆப்போசிட் டு ஈச் அதரில் கரெக்டாக கிரியேட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் பிளேனை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஸ்கெட்ச். அதில் 3 பாயிண்ட் ஆர் ப்ரொஃபைலை சூஸ் பண்ணிட்டு ஸ்டார்ட் பாயிண்ட், எண்ட் பாயிண்ட், அப்புறம் மிட் பாயிண்ட். நெக்ஸ்ட் ஸ்மார்ட் டைமென்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த 3 பாயிண்ட் ஆர் ப்ரொஃபைலுக்கான டைமென்ஷன்ஸ் 10 mm. ஒன்ஸ் 10 mm மென்ஷன் பண்ணியாச்சா, இப்போ கண்ட்ரோலில் ஹோல்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஆர்க்கையும் ஹெலிக்ஸ்க்குமே செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு டான்ஜென்ஷியல் கனெக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் வெர்டிகலாக ஒரு சென்டர் லைன் ப்ரொஃபைல். ஒன்ஸ் இந்த லைன் ப்ரொஃபைல் ட்ரா பண்ணிட்ட பிறகு இது வெர்டிகலாக மென்ஷன் ஆகல. ஸோ செலக்ட் பண்ணிட்டு வெர்டிகல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணியாச்சா, இப்போ இந்த ஆர்க்கையும் இந்த வெர்டிகல் லைனையும் கண்ட்ரோலில் ஹோல்ட் பண்ணிட்டு டான்ஜென்ஷியல் கனெக்ஷன்ஸ். அகைன் இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை சூஸ் பண்ணிட்டு கோஇன்சிடென்ட். ஒன்ஸ் கோஇன்சிடென்ட் பண்ணிட்ட பிறகு இந்த 3 பாயிண்ட் ஆர் பர்ஃபெக்டாக ஃபுல்லி டிஃபரன்ட் ஸ்கெட்சாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் எக்ஸிட் ஸ்கெட்ச். இது அப்படியே ஒரு 3D கர்வாக கிரியேட் பண்ண போகிறேன். எப்படின்னா ப்ரீவியஸ் ஹெலிக்ஸ் கர்வை கிரியேட் பண்ண அந்த சர்க்குலர் ப்ரொஃபைலையும் புதுசாக கிரியேட் பண்ண இந்த 3 பாயிண்ட் ஆர்க்கையும் கண்ட்ரோலில் ஹோல்ட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கர்வில் ப்ரொஜெக்ட் கர்வில் இருக்க ஸ்கெட்ச் ஆன் ஸ்கெட்ச் டைப்பில் இந்த 2 ஸ்கெட்சையும் கம்பைன் பண்ண மாதிரி ஒரு 3D கர்வ் எக்ஸாக்டான ஒரு லொக்கேஷன்ஸில் கிரியேட் ஆயிருக்கு. இந்த லொக்கேஷன்ஸில் இருக்க இந்த 3D கர்வ் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த மாடலை கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ டாப்பில் எப்படி கிரியேட் பண்ணோம் அதே மாதிரி தான் பாட்டம் போர்ஷன்ஸில் 3 பாயிண்ட் ஆர்க்கை சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பாயிண்ட், எண்ட் பாயிண்ட், அப்புறம் சென்டர் பாயிண்ட். இப்போ ப்ரீவியஸ் கர்வை ஹைட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஆர்க்கல் எக்ஸாக்டாக டான்ஜென்ஷியல் கனெக்ஷன்ஸ் ஹெலிக்ஸ் கர்வ் கிட்ட. அதுக்கப்புறம் வெர்டிகலாக ஒரு சென்டர் லைன். இந்த சென்டர் லைன்லேயே நம்ம டான்ஜென்ஷியலாக கனெக்ட் பண்ணணும். ஸோ லைனையும் ஆர்க்கையும் கண்ட்ரோலில் ஹோல்ட் பண்ணி செலக்ட் பண்ணியாச்சு, டான்ஜென்ஷியலாகவும் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஆர்க்குக்கான டைமென்ஷன்ஸ் எதர் ஸ்மார்ட் டைமென்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரீவியஸாக கிரியேட் பண்ண அந்த 2D ஸ்கெட்ச்லேருந்தும் இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். எப்படின்னா டேரெக்டாக இங்கே ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஏரியாவில் செலக்ட் பண்ணாமல் கிராஃபிக் விண்டோலே ஸ்ட்ரைட்டாக செலக்ட் பண்ணுறேன். ஒன்ஸ் செலக்ட் பண்ணிட்ட பிறகு இங்கே ஈக்குவல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் நம்மளுக்கு ஷோ ஆகுது. அதை பிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக ஈக்குவல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஈக்குவல் டைமென்ஷன்ஸில் ஃபிக்ஸ் ஆயிடும். நெக்ஸ்ட் கோயின்செட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் கோயின்செட் பண்ணியாச்சா, இப்போ ஸ்கெட்ச்லேருந்து எக்ஸிட் ஆகிறேன். ஸ்கெட்ச்லேருந்து எக்ஸிட் ஆயாச்சு. ஆல்ரெடி நம்மளுக்கு சர்க்குலர் ப்ரொஃபைல் இருக்குது. அந்த சர்க்குலர் ப்ரொஃபைலையும் இப்போ கரண்ட்டில் இருக்க இந்த 2D ஸ்கெட்சையும் நம்ம செலக்ட் பண்ணிட்டு ஒரு 3D கர்வா இது ஆப்போசிட் செக்ஷன்ஸில் பிளேஸ் ஆயிருக்கு. எனக்கு அனதர் டைரக்ஷன்ஸில் தேவை. ஸோ ரிவர்ஸ் டைரக்ஷன்ஸை பிக் பண்ணிக்கலாம். பிக் பண்ணிட்டு இதோட ஆப்போசிட் போர்ஷன்ஸில் எனக்கு இந்த 3D கர்வ் டான்ஜென்ஷியலாக கனெக்ட் ஆயிருக்கு. ஒன்ஸ் 3D கர்வ் கிரியேட் பண்ணியாச்சா, கரெக்டாக இந்த எண்ட் பாயிண்ட்லேருந்து ஒரு 2D ஸ்கெட்ச் நம்ம ட்ரா பண்ணோம். ஃப்ரண்ட் பிளேனில் தான் ஓவரால் இந்த மாடல்லாம் ட்ரா பண்ணோம். ஸோ இப்போ ரைட் பிளேனை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஸ்கெட்ச். நெக்ஸ்ட் சேம் 3 பாயிண்ட் ஆர்க். ஸ்டார்ட் பாயிண்ட், எண்ட் பாயிண்ட், அப்புறம் சென்டர் பாயிண்ட். நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட்டையும் இந்த 3D கர்வையும் பியர்ஸ் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி கோன்செட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஆர்க்குக்கான ரேடியஸ் அதை ஃபர்ஸ்ட் டான்ஜென்ஷியலாக கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதுக்கான ரேடியஸ் 25 mm ரேடியஸ். ஏன்னா இன்னர் போர்ஷன்ஸில் 25 mm ரேடியஸ் தானே இருக்குது. அதை அப்படியே அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் இந்த சென்டர் பாயிண்ட்டை ஹாரிசான்டலாக சென்டர் பாயிண்ட்டை பேஸ் பண்ண மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம். டாப் எண்டில் ப்ரொஃபைல் ஒரு 2D ஸ்கெட்ச் ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பாட்டமில் அதே மாதிரி ரைட் பிளேன் செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஸ்கெட்ச் கொடுத்தாச்சு. இங்கே ஒரு 3 பாயிண்ட் ஆர்க் பாட்டம் ஏரியாவை லொக்கேட் பண்ணுற மாதிரி. நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட்டை இந்த 3D கர்வ் கூட சேம் பிஎஸ் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி கோயின்செட் பண்ணிக்கிறேன். டாப்பில் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணமோ அதே மாதிரி தான் கம்ப்ளீட்டாக. நெக்ஸ்ட் இந்த ஆர்க்கை டான்ஜென்ஷியல் கனெக்ஷன்ஸ். ஒன்ஸ் ஆர்க்கை டான்ஜென்ஷியலாக கனெக்ட் பண்ணியாச்சா, இந்த 2 ஆர்க்கையும் இப்போ செலக்ட் பண்ணிட்டு ஈக்குவல், ஏன்னா சேம் டைமென்ஷன்ஸில் எனக்கு ஃபிக்ஸ் ஆகணும். நெக்ஸ்ட் இந்த எண்ட் பாயிண்ட்டை மட்டும்தான் ஈக்குவலாக ஹாரிசான்டல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ப்ரொஃபைல் ட்ரா பண்ணியாச்சு. பட் இங்கே நோட் பண்ணிங்கன்னா 2D ஸ்கெட்ச் இருக்குது, 3D கர்வ் இருக்குது, ஹெலிக்ஸ் கர்வ் இருக்குது. இதெல்லாமே ஒரு சிங்கிள் ஸ்கெட்சாக எப்படி கிரியேட் பண்ணுறது, அதுக்கு தான் இப்போ 3D ஸ்கெட்சில் எல்லாமே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணிவிட்டு எல்லா ஸ்கெட்சையும் நம்ம செலக்ட் பண்ணிட்ட பிறகு கன்வெர்ட் என்டிட்டிஸ். ஒன்ஸ் கன்வெர்ட் என்டிட்டிஸ் கொடுத்த பிறகு
ஓவரால் ஸ்கெட்ச் வந்து நம்மளுக்கு ஹைலைட் ஆயிருக்கு. ஒரு நியூ ஸ்கெட்ச் கிரியேட் ஆயிருக்கு. பட் இது வந்து ஒரு சிங்கிள் செயினா வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். அதுக்கு அந்த பாயிண்ட்ட கிளிக் பண்ணிட்டு, டிராக் பண்ணிட்டு, எக்ஸாக்ட்டா இந்த பாயிண்ட் கூட கோயின்சைட் பண்ணணும். ஜஸ்ட் நீங்க அந்த பாயிண்ட்ட செலக்ட் பண்ணிட்டு, டிராக் பண்ணி அந்த ஏரியால பிளேஸ் பண்ணாலே போதும். இப்ப இது பாருங்க. இந்த பாயிண்ட்ட பிக் பண்ணிட்டு, எக்ஸாக்ட்டா அந்த பர்ட்டிகுலர் லொகேஷன்ஸ்ல டிராக் பண்ணி பிளேஸ் பண்ணியாச்சு. இது ஒரு சிங்கிள் 3டி ஸ்கெட்ச்சா கிரியேட் ஆயிருக்கு. ப்ரீவியஸா இருக்க அந்த ஹெலிக்ஸ் கர்வ ஹைட் பண்ணிக்கலாம். ஓவராலா ஒரு சிங்கிள் ஸ்கெட்சா கிரியேட் பண்ணியாச்சு. இத யூஸ் பண்ணியே வந்து நம்ம சொட்டுபோஸ் பாடி வந்து ஃபார்ம் பண்ண முடியும். சொட்டுபோஸ் பாடி டைரக்ட்டா நீங்க பிக் பண்ணும்போது ஸ்கெட்ச் ப்ரொஃபைல் செலக்ட் பண்ணணும். அப்புறம் நம்ம பாத் கர்வ் செலக்ட் பண்ணணும். டைரக்ட்டா சர்க்குலர் ப்ரொஃபைல சூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து இங்க கர்வ்ஸ் ஓவராலாவே வந்து இன்னர் செக்ஷன பேஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். நான் இப்ப ப்ரொஃபைல் டிரா பண்ணா அவுட்டர் செக்ஷன பேஸ் பண்ணி தான் டிரா பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒரு பிளேன், டாப் பிளேன், ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸும், செகண்ட் ரெஃபரன்ஸும் அந்த பாயிண்ட்ட பிக் பண்ணிட்டு பிளேன் கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த பாயிண்டோட எண்ட் கண்டிஷன்ஸ்ல ஒரு சர்க்குலர் ப்ரொஃபைல் கோயின்சைட் ஆகுற மாரி. ஒரு பர்ட்டிகுலர் பாயிண்ட் வந்து கோயின்சைட் ஆயிருக்கா பார்த்தீங்கனாலே தெரியும். நெக்ஸ்ட் இந்த சென்டர் பாயிண்ட்டையும், ஆரிஜின் பாயிண்ட்ட செலக்ட் பண்ணிட்டு வெர்டிகல் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ். அதுக்கப்புறம் ஸ்மார்ட் டைமென்ஷன்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். என்ன டைமென்ஷன்ஸ் 10 mm. 10 mmல ஓவராலா இந்த சர்க்குலர் ப்ரொஃபைல வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். சர்க்குலர் ப்ரொஃபைல் ஃபிக்ஸ் பண்ணிட்ட பிறகு, தென் அந்த சர்க்குலர் ப்ரொஃபைல் தான் நம்மளோட ஸ்கெட்ச் ப்ரொஃபைல். ஸ்ட்ரெயிட்டா இப்ப ஸ்வெப்ட் போஸ் பாடி பிக் பண்ணிக்கலாமா? பிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்கெட்ச் ப்ரொஃபைல்ல இந்த சர்க்குலர் ப்ரொஃபைல செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாத் கர்வ்ல இந்த 3டி ஸ்கெட்ச செலக்ட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஒரு டென்ஷன் ஸ்ப்ரிங் வந்து சிங்கிள் ப்ரொஃபைல் அண்ட் பாத் கர்வ்லே கிரியேட் பண்ணியாச்சு. 2 மோர் கர்வ்ஸ் வந்து நம்ம டிரா பண்ணல. இருக்கிற கர்வ்ஸ சிங்கிள் ஸ்கெட்சா வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு கிரியேட் பண்ணியாச்சு. இப்ப செக்ஷன் வியூ நீங்க யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட இது வந்து ஒரு கம்பைன்ட் ஸ்ப்ரிங் பாடியா தான் வந்து இருக்கும். பார்த்தீங்கன்னா செக்ஷன் வியூ யூஸ் பண்ணும்போதே நம்மளுக்கு வந்து தெரியுது. எக்ஸாக்ட்டா அந்த பிட்சோட டிஸ்டன்ஸ்க்கு ஏத்த மாரி கிரியேட் ஆயிருக்கு. ஓகேவா? ஓவரால் கோர்ஸ் வந்து லேர்ன் பண்ணணும்னா www.kaliru.inல லேர்ன் பண்ணிக்கலாம். தேங்க் யூ.